ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் சிண்டு குருவி ஒரு வாழைப்பழ தோட்டம் வச்சுருந்துச்சு. அது ரொம்பவே அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதோட மரத்துக்கு எல்லாம் டெய்லி தண்ணி ஊற்றவும் உரம் போடவும் ரொம்ப அருமையாக பார்த்துக்கிறோம். அதோட கடின உழைப்பால் தான் அந்த வாழை மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாம் வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை எல்லாத்தையும் பார்த்து அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அதோட குழந்தை குருவி கேட்குது, அம்மா அம்மா, நம்ம தோட்டத்தில் அழகழகா நிறைய வாழைப்பழங்கள் பழுத்து அழகா இருக்குமா. இந்த எல்லா பழங்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த குட்டி குருவி கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, இதை எல்லாத்தையும் பறித்து பக்கத்தில் இருக்க சந்தைக்கு போய் விற்று அதில் வர பணத்தில் தான் நீ பெரியவளை ஆனோடனே அந்த பணத்தை வச்சு படிக்க வைப்பேன் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அப்போது அந்த குழந்தை குருவி சொல்லுது, அப்படியா, இதெல்லாம் எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குருவி அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த சிண்டு குருவி அங்கே இருக்கிற வாழைப்பழங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன கடையை வச்சு அதுவும் அதோட குழந்தையும் அந்த வாழைப்பழங்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்படியே இவங்க வாழைப்பழத்தோட வியாபாரம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் பக்கத்து காட்டில் இருந்து சேது கழுகுன்னு ஒன்று இந்த சிண்டு குருவியோட தோட்டத்துக்கு வருது. அந்த சேது கழுகு கேட்குது, ஏ குருவி, நான் பக்கத்து காட்டுல ஒரு பெரிய பழக்கடை வச்சிருக்கேன். எனக்கு உன் தோட்டத்துல இருந்து வாழைப்பழங்கள் தேவைப்படுது. நீ ஒரு கூட வாழைப்பழம் எவ்வளவு விற்கிற அப்படின்னு அந்த சேது கழுகு கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, ஐயா, நான் ஒரு கூடை வாழைப்பழத்துக்கு 50 ரூபா விற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பழங்கள்லாம் ரொம்ப தரமாகவும் நல்ல உரங்கள் போட்டு வளர்க்குறேன் ஐயா. அப்படியா? அப்ப சரி, நான் நாளைக்கு என்னோட கடையில வேலை பார்க்குற வேலையால அனுப்புறேன். நீ ஒரு பழ கூட அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடு. சரி ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் வேலையால் நாளைக்கு அனுப்புங்க. நான் ஒரு கூட வாழைப்பழத்தை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அடுத்த நாள் விடியுது. அப்போது அந்த சேது கழுகு அந்த ராமு காகத்தை கூப்பிட்டு இப்படி சொல்லுது, பக்கத்து காட்டுல சிண்டுன்னு ஒரு குருவி வாழைப்பழ வியாபாரம் பண்ணுது. நீ அதுகிட்ட போய் ஒரு கூட பழங்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமு காகம் சிண்டு குருவியோட தோட்டத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்கு. சிண்டு குருவியோட தோட்டத்துக்கு போயிருச்சு. ராமு காகம் சிண்டு குருவிகிட்ட கேட்குது, ஏ குருவி, நேற்று என்னோட முதலாளி இங்கே வந்தாரா? ஆமாம் காகமே, நேற்று உங்கள் முதலாளி வந்தார். ஒரு கூட நிறையா வாழைப்பழங்களை என்னோட வேலையாளிட்ட கொடுத்து விடுன்னு சொன்னார். ஆ, அது நான் தான். என் முதலாளி உன்கிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னார். இந்தா அந்த பழத்துக்குரிய காசு அப்படின்னு ராமுக்காகவும் சிண்டு குருவிக்கிட்ட பணத்தை கொடுக்குது. அப்புறமா அந்த ராமுக்காகவும் அந்த பழங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த வாழைப்பழத்தோட வாசம் அந்த ராமுக்காகத்தை ரொம்ப பசியை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மரத்துக்கிட்ட அந்த கூடையை வச்சுக்கிட்டு உட்காந்து யோசிக்குது, இந்த பழத்தோட வாசம் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஐயோ, சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு அந்த காகம் யோசிக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டா என்ன நம்ம முதலாளிக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட் அடிச்ச உடனே அந்த காகம் அந்த பழக்கூடையில் இருக்கிற 10 வாழைப்பழங்களையும் சாப்பிட்ருது. அப்புறமா அந்த கூடையை எடுத்துக்கிட்டு அது முதலாளி இருக்கிற கடையை நோக்கி அந்த ராமுக்காகவும் போய்கிட்டு இருக்கு. உடனே அந்த சேது கழுகு கூடை எல்லாத்தையும் பார்க்குது. கூடை எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த சேது கழுகு கேட்குது, என்ன ராமு, கூடையில இருக்கிற பழங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை முதலாளி, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த குருவி கொடுத்த பழங்களை நான் அப்படியே உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். அந்த குருவி மொத்தமே இவ்வளோ வாழைப்பழங்கள் தான் எனக்கு கொடுத்துச்சு. அந்த சேது கழுகு சொல்லுது, ஓ அப்படியா, சரி,
வா வந்து வியாபாரத்தை கவனி. அப்படின்னு சொல்லுது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் வந்து அந்த சிட்டுக்குருவியோட வாழைப்பழத்தை தான் கேட்குதுங்க. அந்த வாழைப்பழம் இருக்கா, அது ரொம்ப சுவையா இருந்துச்சு, எங்க எல்லாருக்கும் அந்த வாழைப்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குருவிகளும் பறவைகளும் அந்த வாழைப்பழத்தை தான் கேட்குதுங்க. இதனால நம்ம சேது கழுகுக்கு ரொம்ப அதிக வியாபாரம் நடந்து பணங்கள்லாம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. விடிஞ்ச உடனே எப்பயும் போல ராமுக்காகவும் சிட்டுக்குருவியோட தோட்டத்துக்கு போய் பழங்கள் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கு. வாங்கிட்டு அந்த ராமுக்காகவும் எப்பயும் போல் ஒரு மரத்துக்கடியில் இருந்து பழங்களை சாப்பிடுது. எப்பயும் போல் இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராமுக்காகவும் 5 பழத்தை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது. அப்புறமா அந்த கூட நிறைய இருக்கிற பழங்களை எடுத்துக்கிட்டு அது முதலாளி கடைக்கு போகுது. பல கூடையை பார்த்த உடனே அந்த சேது கழுகு கேட்குது, என்ன ராமு, நேத்தை விட இன்னைக்கு பழம் ரொம்ப குறைவா இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ராமுக்காகம் சொல்லுது, முதலாளி, நான் அந்த சிட்டுக்குருவி கொடுத்த பழங்களை அப்படியே தான் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். வியாபாரத்துக்கு வேற ரொம்ப நேரம் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமாக பறந்து வந்தேன். அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது முதலாளி, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. ஆனால் அந்த சேது கழுகுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, நீ வந்து கடையில் வியாபாரத்தை பாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு சிண்டுவோட தோட்டத்துக்கு போகுது. சேது கழுகை பார்த்த உடனே சிட்டுக்குருவி, வாங்க கழுகு அண்ணே, உங்களோட பழங்களை எல்லாத்தையும் உங்களோட கடையில் வேலை பார்க்குற அந்த காகத்துக்கிட்ட நான் கொடுத்து விடுறேன். பழங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சிட்டுக்குருவி கேட்குது. அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது, அதெல்லாம் சரி சிண்டு, உன்னோட பழங்கள்லாம் நல்ல வியாபாரம் ஆகுது. ஆனா நேத்து கொண்டு வந்த பழங்களோட அளவு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதை விட இன்னைக்கு கொண்டு வந்த வாழைப்பழங்களோட அளவு ரொம்ப அதை விட கம்மியா இருக்கு. என்ன காரணம்? நீ பேசினபடி எனக்கு ஒரு கூட வாழைப்பழத்தை நீ தரவே இல்லை அப்படின்னு சேது கழுகு சொல்லுது. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லுது, கழுகு அண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் அந்த கூட நிறைய பழங்களை நான் நிரப்பி தான் கொடுத்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதையுமே குறைவாகவே வைக்கல. அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது, சரி சரி, கூடிய சீக்கிரத்துல அந்த குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு அது கடைக்கு போய்கிட்டு இருக்கு. அது மனசுலயும் ஒரே குழப்பம், யாரு தான் அந்த குற்றவாளின்னு தெரியலையே, அந்த காகமா இல்லை இந்த குருவியா அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுக்கிட்டே அது கடைக்கு போகுது. அது அதோட கடைக்கு போய் பல வியாபாரங்களை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் விடியுது. அப்போது அந்த சேது கழுகு அந்த ராமு காகத்துக்கிட்ட போய், சிட்டுக்குருவி தோட்டத்துல போய் பழங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அந்த ராமு காகமும் வழக்கம் போல் சிட்டுக்குருவியோட தோட்டத்துக்கு பழங்களை வாங்க போகுது. அப்போது அந்த சேது கழுகு இந்த காகம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு அந்த சேது கழுகு பின்னாடியே போகுது. அந்த ராமுக்காகவும் அந்த சிட்டுக்குருவிகிட்ட சொல்லுது, சிட்டுக்குருவி எப்பயும் போல இல்லாமல் ஒரு பல சீப்பு எக்ஸ்ட்ராவே வை, எங்கள் முதலாளி தான் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே சிட்டுக்குருவி சரின்னு சொல்லிட்டு ஒரு பல சீப்பை எக்ஸ்ட்ராவே வைக்கிது. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த சேது கழுகு மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போது அந்த பழங்களை எடுத்துட்டு எப்பயும் போல் அந்த காகம் அதோட காட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது போய்கிட்டு இருக்கும் பொழுதே எதிர்த்தாப்புல ராமுவோட மனைவி வந்துச்சு. என்ன ராணி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க? ராமு, நான் என்னோட அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த ராமு கேட்குது, ராணி, உனக்கு பசிக்குதா? வாழைப்பழங்கள் எதுவும் சாப்பிட்றியா? இந்த தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீ வேணா சாப்பிட்டு பார்க்குறியா? அதுக்கு அந்த ராணிக்காக சொல்லுது, ராமு, இந்த பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா உங்கள் முதலாளி கண்டுபிடிச்சிட மாட்டாரா? அதுக்கு அந்த ராமுக்காக சொல்லுது, இல்லை இல்லை, என் முதலாளி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இதில் பழங்கள் குறைஞ்சா கூட என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த 2 காகங்களும் அந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து அந்த சேது கழுகு பார்த்துக்கிட்டே இருக்குது.
அப்புறம் அந்த சேது கழுகு மெதுவாக கீழே இறங்கி வந்து அந்த 2 காகங்களுக்கு முன்னாடியும் கம்பை வச்சுக்கிட்டு நிற்கிது. அதை பார்த்து அந்த 2 காகங்களும் ரொம்ப பயந்து போய் நிற்கிதுங்க. அப்போது அந்த சேது கழுகு கேக்குது, ஏய் ராமுக்காகமே, இதனாலதான் நீ கொண்டு வர பழங்கள் எல்லாம் குறையுதா? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்படின்னு சேது கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், முதலாளி ஐயா, இன்னைக்கு தான் நான் முதல் முறையா இந்த வாழைப்பழங்களை ருசி பார்க்குறேன். இன்னைக்கு தான் தவறு நடந்து போச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அப்போது அந்த ராணிக்காகவும் சொல்லுது. ஆமாம் முதலாளி ஐயா, நானும் இன்னைக்கு தான் இந்த பழத்தையே சாப்பிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் 2 பேரையும் மன்னிச்சு விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப அழுகுதுக. அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது. ஏய் ராமுக்காகமே, இனிமேலும் நீ சொல்ற பொய்யெல்லாம் என்னால நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. நீ பண்ண இந்த பெரிய தப்புக்கு என்னோட கடையில நீ 1 மாசம் சம்பளமே இல்லாம வேலை பார்க்கணும். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அது கொண்டு வந்த அந்த குச்சியை எடுத்து அந்த 2 காகங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடித்த உடனே அங்கேருந்து அந்த ராணிக்காகவும் பறந்து வேகமாக போயிருச்சு. அப்புறம் அந்த சேது கழுகு அந்த ராமு காகத்தை அது கடைக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மேலே ஒருத்தவங்க நம்பிக்கையாக இருந்தால் அந்த நம்பிக்கையை நம்ம கடைசி வரை காப்பாற்றணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலில் வர வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் காகத்தோட வீடும் குருவியோட வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. அந்த குருவியோட பேர் கீத்து. அது காட்டில் இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் ஒரு மூலிகை வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் இருக்க அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப துமுறு பிடிச்சதாக இருக்கும். அது யாருக்கிட்டேயும் பேசாது. பக்கத்து வீட்டில் இருக்க அந்த கீத்துக்குருவிக்கிட்ட கூட ரொம்ப பேசாது. ஒரு நாள் அப்படி தான் அந்த ஈஸ்வரிக்காகவும் ஒரு முட்டையை போட்டுச்சு. அது முட்டை போட்ட உடனே அதை பார்த்த அந்த கீத்துக்குருவி ஈஸ்வரிக்காக முட்டை போட்டதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போது அந்த ஈஸ்வரிக்காகவும், நான் முட்டை போட்டனால ரொம்ப உடம்பெல்லாம் வலியாகவும் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் வெளியே வருது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கீத்துக்குருவி சொல்லிச்சு. நீ இப்போதானே முட்டை போட்ட, அந்த முட்டையை பாதுகாக்காம நீ எங்கே போகிற? யாராச்சும் வந்து உன் முட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ எங்கேயும் போகாமல் உன் முட்டையை பாதுகாத்து வச்சிரு அப்படின்னு அந்த கீத்துக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், ஏ குருவி, உனக்கு என்ன பிரச்சனை? என் முட்டைக்கு என்ன ரெக்கையா முளைச்சிருக்கு? அது பறந்து போக என் முட்டை அது பாட்டுக்கு இருக்கும். நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் பறந்து போகுது. அப்போ அந்த கீத்துக்குருவி சொல்லுது. என்ன சொன்னாலும் இந்த ஈஸ்வரிக்காகவும் கேட்கவே மாட்டேங்குது. ரொம்ப அலட்சியமாக இருக்குது. ஏதாவது பறவைகளோ கழுகோ வந்து அந்த முட்டையை எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது? சரி, அந்த ஈஸ்வரிக்காகவும் வர வர நம்ம இங்கே இருந்தே அந்த முட்டையை காவல் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீத்துக்குருவி அங்கேயே நிற்கிது. அந்த நேரம் பார்த்து ஒரு குருவி வேகமாக நம்ம சிண்டுக்குருவி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வந்த அந்த குருவி சிண்டுக்குருவி கிட்ட, சிட்டுக்குருவி, நீ வேகமா என் கூட வா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பறவைக்கு ரொம்ப வயிறு வலி. அது வயிறு வலினால ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால நீ வந்து கொஞ்சம் வந்து வைத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த சிண்டுக்குருவி சொல்லுது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா? அவங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தானே நான் வைத்தியம் பார்த்தேன். அதுக்கப்புறமும் இன்னும் வயிறு வலிக்குதா? அப்போது நம்ம வேறு மருந்து தான் கொடுக்கணும். சரி, அந்த மூலிகை தோட்டத்துக்கு போய் நம்ம கொஞ்சம் மூலிகைகளை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டுக்குருவியும் அந்த குருவியும் சேர்ந்து பறந்து போகுதுக. சிண்டுக்குருவி அந்த முட்டையை தனியாக விட்டுட்டு பறந்து போயிருச்சு. அந்த முட்டை மட்டும் இருக்குது. அப்புறமா அந்த சிண்டுக்குருவி அங்கே இருக்கிற
அந்த முடியாத பறவைக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சிட்டுக்குருவி மனசு ஃபுல்லாக அந்த ஈஸ்வரி காகத்தோட முட்டையை தனியாக விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. மருந்து கொடுத்த உடனே அந்த சிட்டுக்குருவி பறந்து அது வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் அந்த முட்டை இருக்குதான்னு பார்க்குது. ஈஸ்வரி காகத்தோட முட்டை அங்கே இல்லை. அதை பார்த்த உடனே சிட்டுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, இங்க இருந்த முட்டையை காணாமே, அதுக்குள்ள யாரு இந்த முட்டையை எடுத்திருப்பா? அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி யோசித்துக்கிட்டு இருந்துச்சு. அது யோசித்துக்கிட்டு நிற்கும் பொழுதே அங்கேருந்து அந்த ஈஸ்வரி காகம் பறந்து வருது. ஈஸ்வரிக்காக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறப்போ முட்டை இல்லை. உடனே அந்த சிட்டுக்குருவி கிட்ட சண்டை போடுது. நீ தான் எடுத்திருப்ப. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி நான் எடுக்கல, நான் இப்போதான் வரேன், நானும் வந்து பார்த்தா முட்டை இல்லை அப்படின்னு சிண்டு சொல்லுது. சிண்டு சொல்கிறத எதையுமே கேட்காம அந்த ஈஸ்வரிக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த சிட்டுக்குருவி மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவியும் முட்டை போட்டுச்சு. அதை கேள்விப்பட்ட அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப பொறாமப்பட்டுச்சு. இப்போது அந்த சிட்டுக்குருவியை பார்க்குறதுக்காண்டி ஒரு ராணி கிளி வருது. சிண்டு அக்கா, நீங்கள் வேகமாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இரு ராணி, என்ன நடந்துச்சு, மெதுவாக சொல்லு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராணி கிளி, என்னோட கணவர் காட்டுக்கு உணவு தேடுறக்காண்டி போனப்போ அவரோட ரெக்கையில் அடிபட்டுருச்சு. அவர் இப்போ ரொம்ப வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ராணி, நான் இப்போதான் முட்டையிட்டேன். என்னோட முட்டையை எப்படி தனியாக விட்டுட்டு வர்றது? அதை யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த ராணி கிளி சொல்லுது, ஐயோ சிண்டு அக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்து என் கணவரை பார்க்கணும், இல்லைன்னா அவருக்கு ரொம்ப ஆபத்தாயிரும். நான் வேணா பக்கத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரி காகத்துக்கிட்ட சொல்கிறேன், உங்களோட முட்டையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஈஸ்வரி காகத்து வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி நானே முட்டையை பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ஈஸ்வரிக்காகவே உனக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த ராணியோட கணவருக்கு வேகமாக மருந்து செஞ்சுட்டு வேகமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பறவைகளும் பறந்து போயிடுதுங்க. அப்போ அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, இதுதான் சரியான நேரம், நம்ம அந்த முட்டையை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அது போய் கழுகை கூட்டிகிட்டு வருது. கழுகை கூட்டிகிட்டு வந்து அந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் முட்டையை காட்டுது. என்ன ஈஸ்வரிக்காகவே, என்ன திடீர்னு விருந்துலாம் வைக்கிற அப்படின்னு கழுகை கேட்குது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, இது உங்களுக்கு தான், வேகமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கழுகு வேகமாக அந்த முட்டையை சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு சொல்லுது, ஈஸ்வரிக்காகவே முட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதே மாதிரி அடுத்த விருந்து நீ எப்போ எனக்கு கொடுக்க போற அப்படின்னு கேட்குது. அடுத்த விருந்து வேகமாவே வைக்கிறேன், வாங்க நம்ம இங்கிருந்து வேகமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து போயிடுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீடு திரும்பின அந்த சிட்டுக்குருவி வந்து பார்க்குது, முட்டை இல்லை. ஈஸ்வரி அக்கா, எங்கே முட்டை, எங்கே வச்சிருக்கீங்க? முட்டையை காணோமே. உன் வீட்டுக்கு கழுகு ஒன்று வந்துச்சு, அது முட்டையை எடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப போராடினேன், ஆனா அது எப்படியோ அந்த முட்டையை சாப்பிட்டுருச்சு. அப்படி ஈஸ்வரிக்காகவும் சிண்டு கிட்ட போய் சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே சிண்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே மாதிரி ஈஸ்வரிக்காகவும் இன்னொரு முட்டையும் போட்டுச்சு. ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது, இந்த வாட்டி நமக்கு இன்னொரு முட்டையும் கிடச்சிருச்சு, இந்த முட்டையை நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஈஸ்வரிக்காக முட்டை போட்டதை அந்த சிட்டுக்குருவி பார்க்குது. அந்த முட்டையை பார்த்தோன்னே அதோட முட்டை ஞாபகம் வந்துருச்சு. இருந்தாலும் ஈஸ்வரிக்காகவும் முட்டை போட்டதை நினச்சி அந்த சிட்டுக்குருவி சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த கழுகு அந்த ஈஸ்வரிக்காக வீட்டுக்கு வருது. வந்து பார்த்தா அந்த காக்காவோட முட்டையை பார்த்துருச்சு. பார்த்துட்டு, ஈஸ்வரிக்காகவே நீனு முட்டை விருந்துச்சுன்னா வந்து சொல்றேன்னு சொன்னேல, ஏன் சொல்லல? நீ முட்டை விருந்து கொடுப்பன்னு சொல்லி நான் காத்துக்கிட்டே இருந்தேன், நீ ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு கோவப்படுது. ஈஸ்வரிக்காக சொல்லுது,
ஏய் கழுகே, இது என்னோட முட்டை. என்னோட முட்டையை நான் எப்படி உனக்கு தருவேன்? முட்டையை என்ன ஆனாலும் நான் தரமாட்டேன். நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கழுகு சொல்லுது, ஏய் ஈஸ்வரிக்காகமே, இது உன்னோட முட்டையோ இல்லை வேற யாரோட முட்டையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ முட்டை வேணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு அந்த காகத்தை அடிக்குது. ஆனாலும் ஈஸ்வரிக்காகவும் அதோட முட்டையை அடைக்காத்து வச்சுக்கிட்டு அடி வாங்குது. அடித்தாலும் அந்த முட்டையை தரமாட்டேன்னு சொல்லுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிட்டுக்குருவி அதோட நண்பர்களை போய் கூப்பிட போகுது. ஏய் கழுகே, உனக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாரோட முட்டையையும் சாப்பிட்றதா உன்னோட வேலையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பறவைகளும் அந்த கழுகை தாக்க ஆரம்பிக்குதுங்க. அடித்த உடனே அந்த கழுகு சொல்லுது, விட்டுருங்க, இனிமே நான் யாரோட முட்டையும் சாப்பிட மாட்டேன். நீங்க ஒன்று சேர்ந்தா என்னால் அடி வாங்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுது. அப்போது அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ஈஸ்வரிக்காகவே நீ அழுகாத, உன்னோட முட்டையை நீ பத்திரமா பார்த்துக்கோ. உனக்கு அடிபட்டனால நான் போய் கொஞ்சம் மூலிகைகளை எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி போய் மூலிகைகளை எடுத்துகிட்டு வருது. அப்போது அந்த ஈஸ்வரிக்காகவும் சிட்டுக்குருவி வெளியே போனால் அதோட முட்டையை பத்திரமா பார்த்துக்கிறதோ, அதே மாதிரி ஈஸ்வரிக்காகவும் வெளியே போனாலும் அதோட முட்டையை சிட்டுக்குருவி பத்திரமா பார்த்துக்கிறோம். அப்புறம் ஈஸ்வரிக்காகவும் சிட்டுக்குருவியோட ரொம்ப நட்பாயிருச்சு. ஈஸ்வரிக்காக வீட்டில் எது செஞ்சாலும் சிட்டுக்குருவிக்கு வந்து கொடுக்குங்க. அப்புறம் அவங்க 2 பேரோட குழந்தைகளும் வளர்ந்து பெரியவங்களாக ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யார் கூடயும் சண்டை போடாமல் நம்ம ஒத்துமையாக இருந்தோம்னா நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 3 நண்பர்கள் பேர் சிட்டுக்குருவி, ஈஸ்வரி காகம், கீத்து குருவி. இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எங்கே போனாலும் சேர்ந்தே தான் போவாங்க. ஒரே வீட்டில் தான் 3 பேருமே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி உணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு காட்டுக்கு உணவு தேடி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் வீட்டில் தான் இருந்துச்சுங்க. அப்போ சிட்டுக்குருவி போய்கிட்டு இருக்கும் பொழுதே மாம்பழம் மரத்தை பார்க்குது. அதில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும்தான் இருக்குது. அந்த மாம்பழத்தை அது பறிச்சிச்சு. அதை பறித்த உடனே அதில் இருந்து ஒரு மந்திர ஆந்தை வந்துச்சு. அது வந்து, ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நாளாக இந்த பழத்துக்குள்ள ஒரு சாபம் வாங்கி இருந்திருந்தேன். நீ வந்து அந்த பழத்தை பறித்த உடனே என்னோட சாபமெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நீ எனக்கு பண்ண இந்த உதவினால நான் உனக்கு 3 மந்திர விதைகளை தரேன். அதை நீ கொண்டு போய் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் இந்த 3 விதைகளையும் புதைச்சி வச்சினா அதில் இருந்து வர்ற மரத்தில் வர பழங்களை நீ டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதுவே உனக்கு உணவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிட்டுக்குருவி அங்கே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது வீட்டுக்கு கொண்டு போகுது. அங்கே வீட்டுக்கு கொண்டு போனோடனே ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் வருதுங்க. இங்கே பாருங்க, நான் 3 விதைகளை வச்சிருக்கேன். எனக்கு மந்திர ஆந்தை இந்த 3 விதைகளை கொடுத்துச்சு. நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு விதையை நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பறவைகளும் அந்த விதைகளை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகுதுங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்பொழுது அந்த 3 விதைகளும் அடுத்த நாளே மரமாக வந்துருச்சு. உடனே அங்கே இருக்கிற அந்த 3 பறவைகளையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குதுங்க. எப்படி நேற்று தானே நம்ம விதையை வச்சோம், அதுக்குள்ளே மரமாக வந்துருச்சு. உடனே சிட்டுக்குருவி சொல்லுது, ஏய் இதுதான் மந்திர விதையாச்சே, நாம் பாரு அடுத்த நாளே பழங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே 3 மரங்கள்லையுமே பழங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த ஈஸ்வரிக்காகவும் குருவி இதுக்கு 2 பேரோட மரத்தில் மட்டும் நல்லா தங்கமாக இருக்குது பழங்கள். ஆனால் அந்த கீத்து குருவியோட பழம் மட்டும் தங்கமே இல்லை. என்ன, நம்ம 2 பேரோட மரத்தில் மட்டும் தங்க பழங்கள் இருக்குது, ஆனால் அந்த கீட்டு மரத்தில் மட்டும்
தங்க பழமே இல்லையே. அப்படின்னு பேசுதுங்க. அப்போ அந்த சிண்டு சொல்லுது, நம்ம 3 பேரும் எதையா இருந்தாலும் ஒன்றா தானே பிரிச்சுக்குவோம், அதனால என்ன, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த சிண்டு சொல்லுது. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்துக்குருவியும் சொல்லுதுங்க, அதெல்லாம் முடியாது. நாங்கள் எங்கள் தங்க பழங்களை வச்சு நாங்கள் பெரிய வீடு கட்டலாம் போகிறோம். அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி அதுக்கு 2ம் இருக்குங்க. அப்போது அந்த சிண்டுக்குருவி யோசிக்குது, நம்ம தானே இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், ஆனால் அதிலிருந்து தங்கப்பழங்கள் வந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பிரிச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப சுயநலவாதியாக இருக்காங்களே அப்படின்னு யோசித்துக்கிட்டே போகுது. அப்போது அந்த மரம் பேசுது, சிட்டுக்குருவி, நீ இந்த மரத்தில் இருக்க பழத்தை நீ கட் பண்ணி பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பழத்தை கட் பண்ணி பார்க்குது. பார்த்தா உள்ள வைரக்கற்கள் உள்ளே இருக்குது. அதை பார்த்த உடனே சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது சந்தோஷப்பட்டது இல்லாமல் அது அழகாக ஒரு வீடு, பெரிய வீடு எல்லாத்தையுமே கட்டி அதில் அது வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்துக்குருவியும் சொல்லுதுங்க, விஷயம் கேள்விப்பட்டியா ஈஸ்வரி, அந்த சிண்டுவோட மரத்தில் வைர பழங்கள் விளையுது, அதை வச்சு அது வீடெல்லாம் கட்டிடுச்சு. அன்னைக்கு நம்ம அந்த சிண்டு கிட்ட நம்ம தங்க பழங்களை கொடுத்து ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னைக்கு நமக்கு அந்த வைரக்கற்களையும் பாதி ஷேர் கிடைச்சிருக்கும். அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், நீத்து, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம போய் சிண்டுவோட மரத்தில் அந்த பழங்களை தெரியாமல் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த கீத்துக்குருவியும் போய் அந்த மரத்தில் பழங்களை பறிக்கலான்னு போகிறப்ப அந்த மரம் பார்த்து அந்த 2 பறவைகளையும் கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த சத்தம் கேட்ட உடனே வெளியே பார்த்து அந்த சிட்டுக்குருவி, விடுங்க விடுங்க, அடிக்காதீங்க அப்படின்னு சத்தம் போடுது. உடனே அந்த மரம் விட்டுருது. இந்த ஈஸ்வரிக்காகவும் சிட்டுக்குருவியை பார்த்து, சிண்டு, நாங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எங்களை மன்னிச்சிரு, நம்ம எல்லாரும் இனிமே சேர்ந்தே இருக்கலாம். அதுக்கு சிண்டு சொல்லுது, அது மட்டும் முடியாது, இனிமே நான் உங்களை எந்த விதத்துலையும் நம்ப மாட்டேன். ஒரு தங்கப்பழம் வந்த உடனே நான் நண்பன்னு தெரிஞ்சும் என்னைய விட்டுட்டு போனீங்கல்ல, உங்களை நம்பி நான் இனிமே வீட்டில் சேர்க்கவே மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி நண்பர்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த மரம் சொல்லுது, நண்பர்களே, நீங்கள் ரொம்ப பேராசைப்பட்டு அந்த தங்க பழங்களை எடுத்துட்டு போய் வீடு கட்டுனீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இனிமே அந்த வீடு இருக்காது, உங்க வீடு மறைஞ்சிரும் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. அதே மாதிரி அந்த வீடும் போயிடுது. அந்த 2 பறவைகளும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு, ஏழ்மையான நிலைக்கு வந்துடுதுங்க. அதுகளோட பேராசையினால் கடைசியாக எந்த ஒரு பொருளும் கிடைக்காம அதுக ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு கஷ்ட காலங்களில் உதவுனவங்களுக்கு நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கணும். நம்ம ஒரு வசதியான நிலைக்கு வந்தாலும் அவங்கள மறக்கக்கூடாது. ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குட்டீஸ். பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் சிட்டுக்குருவியும் அதோட குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த சிட்டுக்குருவி ரொம்பவே ஏழ்மையானது. அது ஒரு தோட்டம் வச்சுருந்துச்சு. அந்த தோட்டத்தில் வர லாபத்தை வச்சு தான் அது குழந்தைகளை பார்த்துட்டு வந்துச்சு. சிட்டுக்குருவி எப்பயும் போல் அது தோட்டத்துக்கு கிளம்புது. அதுக குழந்தைகிட்ட, குழந்தைகளே, நீங்கள் 2 பேரும் அமைதியாக பத்திரமா வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. அம்மா நான் தோட்ட வேலைக்கு போயிட்டு வரேன். அங்கே போனால் தான் அந்த பழங்களை விற்றாதான் நமக்கு டெய்லி சாப்பாடு,
நம்ம தேவைகள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி அது தோட்டத்துக்கு போகுது. தோட்டத்துக்கு போய் அதோட மாம்பழ மரங்களெல்லாம் பார்க்குது. அந்த மாம்பழ மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த செடிகளை நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது பக்கத்து தோட்டத்தில் இருக்க அந்த ஈஸ்வரிக்காகவும் பார்க்குது. ஏய் சிண்டுக்குருவி, என்ன உன்னோட மரங்கள்லாம் என்னோட தோட்டத்து பக்கமும் வந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்கா அதை கட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சரி ஈஸ்வரி அக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி அது தோட்டத்தில் இருக்கிற பழங்களை எல்லாத்தையுமே பறித்து வச்சு புறாவோட பழக்கடையில் போய் இந்த மொத்த பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த புறா சொல்லும், மக்கள் எல்லாரும் உன்னோட மாம்பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி உன் மாம்பழத்தை தான் கேட்குறாங்க. நீனு இன்னும் நிறைய பழங்களை கொண்டு வா அப்படின்னு அந்த புறா சொல்லுது. சரி புறா அண்ணே, நான் இன்னும் நிறைய பழங்களை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு கிளம்பிடுது. அதே மாதிரி அந்த ஈஸ்வரிக்காகவும் அதோட தோட்டத்தில் இருக்கிற தர்பூசணி பழங்களை கொண்டு வந்து புறாவோட கடையில் கொடுக்குது. அதுக்கு அந்த புறா சொல்லுது, ஈஸ்வரிக்காகவுமே உன்னோட பழங்கள் நீ கொடுத்ததே இன்னும் சேல்ஸ் ஆகலை, அது அப்படியே இருக்கு, அது யாருமே வாங்க மாட்றாங்க. அந்த சிட்டுக்குருவியோட மாம்பழம் தான் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அதை தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த புறா சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் அந்த ராமு காகத்துக்கிட்ட சொல்லுது, பார்த்தீங்களா ராமு, நம்மளோட தர்பூசணி பழம் ஒன்று கூட வியாபாரம் ஆகலையா, ஆனால் நம்ம பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற அந்த சிட்டுக்குருவியோட மாம்பழம் தான் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்களாம். அதை அந்த புறா என்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமு காகம் சொல்லுது, வா நம்ம அதோட தோட்டத்துக்கு போய் ஏதாச்சும் பண்ணி வச்சிருவோம், அப்பதான் நம்ம வியாபாரம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட முடியும். இல்லைனா இந்த ஊர்லயே அந்த சிட்டுக்குருவி தான் அதிக பழங்களை விற்று பெரிய ஆளாகி நிறைய தோட்டங்களை வாங்கிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த சிட்டுக்குருவியோட தோட்டத்தில் போய் அங்கே இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டுருதுங்க. வெட்டி போட்டுட்டு அதுக்கு போயிடுதுங்க. அடுத்த நாள் அந்த சிட்டுக்குருவி அதோட தோட்டத்தில் வந்து பழங்களை பறிக்கலான்னு வருது. வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா எல்லா மரங்களும் வெட்டி கிடக்கு. அதை பார்த்த உடனே அந்த சிட்டுக்குருவி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுது. அழுதுகிட்டே உட்காருது. இதை நம்பி தான் என்னோட குடும்பமே இருக்கு, என் குழந்தைகளெல்லாம் நான் படிக்க வைக்கணும், இப்படி யாரு பண்ணானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி ரொம்ப அழுகுது. அழுதுகிட்டே இருக்கும் பொழுது ஒரு மந்திர ஆந்தை அங்கே வருது. சிட்டுக்குருவி, நீ எதுக்கு அழுகிற? நீ அழாத, உன்னோட சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால நீ அழுகாத. இந்த மூட்டையை வச்சுக்கோ. இதில் நிறைய விதைகள் இருக்குது. இந்த விதைகளை கொண்டு போய் உன்னோட தோட்டத்தில் போட்டு மறுபடியும் மரங்களை வளர்த்து அதில் வர பழங்களை வச்சு நீ வியாபாரம் பண்ணி உன் குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த மந்திர ஆந்தை சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, ரொம்ப நன்றி ஆந்த, நான் எப்படிரா நம்ம தோட்டத்தை மறுபடியும் கொண்டு வரதுன்னு நினச்சேன். நீ பண்ண உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த மந்திர ஆந்தை, எனக்கு ஒரு ஆபத்தான நேரத்தில் நீ வந்து உதவுன. அதே மாதிரி நீ கஷ்டப்படும் பொழுது நான் உனக்கு எப்படி உதவாமல் இருப்பேன்? அதனால் இந்த விதைகளை உன்னோட தோட்டத்தில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை போயிருச்சு. சிட்டுக்குருவியும் அதோட தோட்டத்தில் இந்த விதைகளை போட்டு மரங்களை வளர்க்குது. அப்போது ஒரு நாள் பயங்கரமான மழை காட்டில் பெய்யுது. அந்த மழையில் எல்லா மரங்களும் சாஞ்சு விழுகுது. ஆனால் இந்த சிட்டுக்குருவியோட மரங்கள் மட்டும் விழுகலை. ஏன்னா அது அந்த மந்திர விதைகளை போட்டனால அந்த மரங்கள் மட்டும் ரொம்ப உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஆனால் இந்த ஈஸ்வரி காகத்தோட தோட்டத்தில் இருக்கிற தர்பூசணி பழங்கள் எல்லாமே அந்த தண்ணியிலேயே கிடந்து அந்த பழங்கள் எல்லாமே அழுகி போயிடுது. அதை பார்த்த உடனே
உடனே ஈஸ்வரிக்காகவும் ராமு காகத்துக்கிட்ட போய் சொல்லுது. ராமு ராமு, நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா தர்பூசணிகளும் அந்த மழைனால அந்த தண்ணியிலே இருந்து அழுகி போயிருச்சு. இனி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுகுது அந்த ஈஸ்வரிக்காகவும். அதுக்கு அந்த ராமுக்காக சொல்லுது, நம்ம அந்த சிட்டுக்குருவியோட தோட்டத்தை மரங்களை எல்லாத்தையும் வெட்டி போட்டோம்ல, அதுக்கு தான் கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு. இனிமேலாச்சும் நம்ம ஒழுங்கா நம்ம தோட்டத்தில் வர பழங்களை வச்சு வியாபாரம் பண்ணி வாழணும். இதே மாதிரி தானே அந்த சிட்டுக்குருவியும் கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டே அதோட தவறுகளை உணர்ந்துருச்சுங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒருத்தவங்க கடின உழைப்பால் உயர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரும்பொழுது அதை பார்த்து நம்ம என்றைக்குமே பொறாமப்படக்கூடாது. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு. அது கையில் ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே மரத்து மேலே ஒரு ஈஸ்வரிக்காகவும் உட்காந்து அந்த சிட்டுக்குருவி என்ன வச்சிருக்கு கையில், ஏதோ பொம்மை வச்சிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த சிட்டுக்குருவி அந்த பொம்மையை உடைச்சிருச்சு. உடைச்சிட்டோடனே அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு அது போயிருச்சு. அப்போது அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த உடஞ்சி போன பொம்மையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் அந்த பொம்மையெல்லாம் சரி பண்ணுது. சரி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் விளையாடுற இடத்துக்கு போய் அந்த பொம்மையை விற்கிது. வாங்க குழந்தைகளா வாங்க, 200 ரூபா இருக்கிற இந்த பொம்மை வெறும் 100 ரூபா தான். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பொம்மையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற குழந்தைகளும் வந்து அந்த பொம்மைகளை வாங்குதுங்க. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகுதுங்க. அப்புறமா அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த ராமுக்காகவும் பேசுதுங்க. இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்துச்சு. இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய பொம்மைகளை போய் பழைய கடைகளில் வியாபாரம் ஆகாத உடஞ்ச பொம்மை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அதை சரி செஞ்சு ஒட்டிட்டு போய் நம்ம கொடுத்தோன்னா நமக்கும் நல்ல தொழிலாகும் அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகத்துக்கிட்ட சொல்லுது. அப்போ அந்த ராமுக்காகம் சொல்லுது, இல்லை ஈஸ்வரி, இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்து சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகம் சொல்லுது, அதெல்லாம் பயப்பட வேணாம் ராமு. நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த சின்ன சின்ன உடஞ்ச பகுதிகளை ஒட்டிட்டு புதுசாக ஒரு பொம்மையை கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். நம்ம இப்படி உடஞ்ச பொம்மையை தான் விற்கிறோன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் பயப்படாதீங்க ராமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் மறுபடியும் பொம்மைகளை விற்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஒரு கழுகு வந்து அதோட குழந்தைக்கு ஒரு பொம்மையை வாங்குது. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உடஞ்சி போயிடுது. அதே மாதிரி ஈஸ்வரிக்காகத்துக்கிட்ட வாங்கின மலிவான விலைக்கு அந்த பொம்மையை வாங்கின எல்லா குழந்தைகளோட பொம்மையும் உடஞ்சி போயிடுது. அவங்களோட பெற்றோர்கள்லாம் சேர்ந்து இந்த ஈஸ்வரி காகத்துக்கிட்ட வாங்குகிற பொம்மை மட்டும் எல்லாம் உடஞ்சி போயிடுது. அது ஏதோ பண்ணுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அந்த ஈஸ்வரி காகத்தோட வீட்டுக்கு போகுது. அந்த நேரம் பார்த்து அந்த ஈஸ்வரி காகமும் ராமுவும் கடைகளில் வாங்கிட்டு வந்த அந்த உடஞ்ச பொம்மைகளை எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்த உடனே எல்லா பறவைகளும் ரொம்ப கோபமாயிருச்சுங்க. உனக்கு எவ்வளவு திமிரு! நீ ஏன் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கறத போய் இப்படி உடஞ்சது வாங்கிட்டு வந்து விற்கிற அப்படின்னு எல்லா பறவைகளும் ரொம்ப கோபமாயிருச்சுங்க. அப்போது அந்த கழுகு வந்து அதோட குழந்தையோட பொம்மை உடஞ்ச உடனே ரொம்ப கோபமாயிடுச்சு. அப்போது ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகவும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்கே வந்து அந்த கழுகு ஈஸ்வரிக்காகத்துக்கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஒரு குழந்தைங்க விளையாடுற பொம்மைய
உடஞ்சு போச்சு. அது போய் உடஞ்ச பொம்மை எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி எல்லா குழந்தைகளையும் நீ ஏமாத்துற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி வெளுத்துருச்சு. அடின்னு அடித்த உடனே அந்த ராமுக்காகவும் ஈஸ்வரிக்காகவும் அதுக பண்ண தப்ப உணர்ந்து கழுகுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சுங்க. இனிமே நாங்கள் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த வியாபாரத்தை இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது தப்ப உணர்ந்து அது மன்னிப்பு கேட்டுருச்சு. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அதுக்காக மற்றவங்களை ஏமாற்றி அதில் வர பணத்தை வச்சு நம்ம என்றைக்குமே வாழக்கூடாது. என்றைக்குமே நேர்மையான வழியில் தான் போகணும். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இன்னும் நம்ம சேனலில் நிறைய ஸ்டோரிஸை நம்ம போடுறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் 2 காகங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த காட்டில் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. உணவுக்கே எல்லா காகங்களும் பறவைகளும் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டில் ராமு சீதான்னு 2 காகங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமு, உங்ககிட்ட நான் கடைசியாக கேட்குறேன், நம்ம இந்த காட்டை விட்டு கிளம்பியே ஆகணும். நீங்கள் வரீங்களா இல்லையா? காட்டில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எங்கள் கூட மட்டும் இப்போ வராமல் இருந்தீங்கன்னா இந்த காட்டிலேயே பசியால் செத்துருவோம். சீதா, நீ சொல்றது சரிதான். ஆனா இந்த காட்டிலேயே தான் நான் ரொம்ப வருஷமா இருந்தேன். நான் கஷ்டப்படும் பொழுது என்னோட நண்பர்கள் எல்லாம் எனக்கு உணவுகளை கொடுத்து பரிமாறி இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போறது அப்படின்னு அந்த ராமுக்காக சொல்லுது. ஐயோ ராமு, நமக்கே இங்கே உணவு கிடைக்கல, அவங்களுக்கு உதவி பண்ணவும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இப்படியே இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் வேற நான் முட்டையிட போகிறேன். அந்த குட்டிகளும் வந்துச்சுங்கன்னா இங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்படுங்க. இதுவே நம்ம பக்கத்து காட்டுக்கு போனோன்னா நிறைய பழங்கள்லாம் இருக்கும். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை அங்கே தொடங்கலாம். சரி சீதா, நீ சொல்ற மாதிரி நம்ம அங்கேயே போகலாம். ஆனா எனக்கு இந்த காட்டை விட்டுட்டு வர மனசே இல்லை. உங்களுக்காண்டி தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் பக்கத்து காட்டுக்கு பறந்து போகுதுங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறப்பயே ரொம்ப பசுமையாக ரொம்ப செழுமையாக இருக்குது அந்த காடு. அந்த காட்டில் போன உடனே எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு. அந்த மரத்து நிறையா ஒரு ஆப்பிள் பழமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த சீதா காகம் சொல்லுது, ராமு, அங்கே பாருங்க, அந்த மரத்தில் எவ்வளோ ஆப்பிள் பழங்கள் இருக்குது. நான் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வாங்க நம்ம வேகமாக போய் அந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மரத்துக்கு சொந்தமான அந்த சேது கழுகு அங்கேருந்து வருது. அந்த கழுகு, காவங்களா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களை நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. எப்படி நீங்க மரத்துல இருக்க பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிட்றீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, நாங்கள் ஏதோ ரொம்ப பசியில் இருந்தோம், பழங்களே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அந்த மரத்தில் இருக்க பழங்களை பார்த்த உடனே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என் வயிற்றில் ஒரு முட்டை இருக்குது, அதனால் என்னை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. அந்த ராமுக்காகவும் ரொம்ப பயந்து, ஐயா ஐயா, என் மனைவியை விட்டுருங்க, அவள் வயிற்றுல ஒரு முட்டை இருக்குது, அவள் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ராமுக்காகவும் ரொம்ப பயத்தில் அந்த சேது கழுகுகிட்ட கெஞ்சுது. ஆனால் அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு இறைச்சி மட்டும்தான் கிடைக்குதுன்னு நினைச்சேன். ஆனா உன் வயிற்றுக்குள்ள ஒரு முட்டை வேற இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதுக்கு அந்த ராமுக்காகவும் ஐயா விட்டுருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் என் மனைவி முட்டையிட போறா, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அந்த சேதுக்கழுகிட்ட கேட்குது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு சொல்லுது. சரி, அப்போனா நான் சொல்றத நீங்க கேட்கணும். அதுக்கு அந்த ராமுக்காகவும் சரி கழுகாரே, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். எனக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நல்ல கொழுத்த புறாவாக இருந்தால் அதை சமைச்சு சாப்பிட சொல்லியிருக்காரு. அதனால் நீ எங்கே இருந்தாலும் அந்த புறாவை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கழுகாரே, புறா எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு சொல்லுது. ஏய் ராமுக்காகமே, நீ மட்டும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். இன்னைக்குள்ள நீ அந்த புறாவோட இறைச்சியை எனக்கு கொண்டு வந்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமுக்காகவும் அந்த புறாவை தேடுறதுக்காண்டி பறந்து போகுது. அது முன்னாடி இருந்த அந்த பழைய காட்டுக்கே பறந்து போகுது. அங்கே அந்த ராமுக்காகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க. ஏய் ராமு, உன்னை என்ன ரொம்ப நாள் ஆளையே காணா, நீ எங்கே போன? ஏன் ரொம்ப கவலையாக இருக்க, உனக்கு என்னாச்சு? அப்படின்னு அந்த பறவைகள் எல்லாம் கேட்குதுங்க. அதுக்கு அந்த ராமுக்காகம் சொல்லுது. இந்த காட்டுல ரொம்ப உணவுக்கே கஷ்டமா இருந்துச்சு. என்னோட மனைவி சீதாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு முட்டை இட போறா. அதுக்கு உணவுலாம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்க இந்த காட்டுல இருந்து அந்த காட்டுக்கு போனோம். அங்க போய் ஒரு ஆப்பிள் மரத்துல இருக்க பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சீதா. அதை பார்த்த உடனே அந்த மரத்தோட முதலாளி வந்து சீதாவை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதுக்கு ஒரு உதவி பண்ணணும், அது பண்ணாதான் சீதாவை விடுவேன்னு சொல்லிருச்சு. அது என்ன உதவினா, அதுக்கு புறா இறைச்சி வேணுமா, அதை கொடுத்தாதான் சீதாவை விடுவேன்னு சொல்லிருச்சு. ஏய் ராமுக்காகமே, உன்னை யார் பக்கத்து காட்டுக்கு போக சொன்னா? அந்த பக்கத்து காடு ரொம்ப மோசமானது, ஆபத்து நிறைஞ்சதுன்னு உனக்கு தெரியாதா? உன் மனைவி காண்டிலாம் என்னோட உயிரை விட முடியாது அப்படின்னு அந்த புறா சொல்லுது. அப்போது அங்கே இருந்து சிட்டுக்குருவி சொல்லுது. இது நம்மளோட அறிவை பயன்படுத்துகிற நேரம். நம்ம யாரோட உயிரையும் எடுக்காம நம்ம சீதாவை எப்படியாச்சும் பாதுகாப்பாக காப்பாற்றணும். சிட்டுக்குருவியும் அதோட நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் அதோட திட்டத்தை பற்றி சொல்லுது. சிண்டுவோட திட்டத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ராமுக்காக ரொம்ப சந்தோஷமாக கழுகோட காட்டுக்கு பறந்து போகுது. சேது கழுகு கிட்ட போய் அந்த ராமுக்காகவும் இப்படி சொல்லுது. கழுகாரே, நீங்க கேட்ட மாதிரி ஒரு கொளுத்த புறாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை கூட்டி போறதுக்காக தான் நான் வந்தேன். என்னது, கொளுத்த புறாவா? ராமு, நீ சொன்ன உடனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. வா, நம்ம உடனே அங்க போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து போகிறாங்க. அப்போது ராமுக்காகவும் சேது கழுகு கிட்ட சொல்லுது. கழுகாரி, இந்த நதிக்கரையில தான் புறா குளிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க, நான் அதை காட்டுறேன். அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த கழுகு கொஞ்ச நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது ராமு, வேகமா அதை காட்டு. அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த கழுகு அந்த நதிக்கரையில் அந்த புறாவோட பிரதிபலிப்பை பார்த்துருச்சு. அந்த புறா அந்த மரத்து மேலே தான் உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனால் அதோட பிரதிபலிப்பு அந்த தண்ணியில் பட்டுருச்சு. அதை பார்த்த உடனே அந்த கழுகு வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு. கழுகு தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அந்த ராமுவோட நண்பர்கள் எல்லாரும் கழுகு மேலே கல்லை தூக்கி போட்டு அந்த கழுகை சாகடிச்சிருச்சுங்க. அதை பார்த்த ராமுவோட நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அந்த ராமுக்காகவும் போய் சீதா காகத்தை போய் கூப்பிட போகுது. போனப்போ அந்த ராமுக்காகம் சொல்லுது. பாத்தியா சீதா, இதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நண்பர்களோட எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும். வா, நமக்கு இந்த காடெல்லாம் வேணாம், நம்ம காட்டுக்கே போயிடலாம். சீதா காகமும் ராமுக்காகவும் சொன்னதை கேட்டுக்கிட்டு அதோட காட்டுக்கே பறந்து போயிடுச்சுங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒற்றுமையே பலம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதனாலும் நம்மளால் வெல்ல முடியும். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.